ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உணலாம் சேனலில் மொறுன்னு பாசிப்பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இல்லை 1 கப் அளவு நம்ம ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஓட்ஸை ஊற வைக்கிறதுக்கு 1 கப் அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணியும் ஓட்ஸும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். அடுத்தது இதில் நம்ம ஊற வச்ச பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். நீங்கள் நைட்டு தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா காலையிலேயே ஊற வச்சுடுங்க. காலையில் தோசை ஊற்றுறீங்கன்னா நைட்டு ஊற வச்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஊற வச்ச பச்சைப்பயிரை வந்து நம்ம 2 கப் அளவு சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிரும் சொல்லலாம், பாசிப்பயிறுன்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம 2 கப் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு அரைக்கட்டு அளவு நம்ம மல்லி இலையை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதை நம்ம சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்து செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும். அடுத்தது வந்து இஞ்சியை வந்து நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு சேர்க்கும்போது நமக்கு தோசை வந்து நல்லா வாசமாக இருக்கும். இதோட அளவுக்கு வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாவை அரைக்கிறதுக்கு நம்ம கிரைண்டர்லாம் எடுக்க வேண்டிய வேலை கிடையாது. உங்ககிட்ட எந்த ஜார் பெருசாக இருக்கோ அதில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா ஃபைனாக அரைஞ்சு வந்துடும். அடுத்து இந்த மாவை அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் புளிக்க வைக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அப்படியே நீங்கள் தோசை வார்த்தரலாம். இப்போ இதோட வந்து நம்ம 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா மாவு அரைஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம அதையும் வந்து அலசி ஊற்றிக்கலாம். என்னுடைய சேனலில் நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்டியான ரெசிபிஸ் கிடைக்கும். இப்போ இந்த மாவை வந்து நம்ம நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா தோசை மாவு மாதிரி நம்ம அரைச்சி வச்சிடணும். இப்போது மாவை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மாவு வந்து தோசை ஊற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கல் வச்சுட்டு நம்ம நல்லா கல்லை காய வச்சிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு அடுத்து நம்ம எண்ணெயை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவை எடுத்து நம்ம தோசை வார்த்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வரும். ஒருவேளை உங்கள் கல்லில் வந்து மாவு ஒட்டுச்சு அப்படின்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு கலந்துட்டு தோசை வார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் கடலெண்ணெயோ இல்லை நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நல்லா தோசை ஊற்றுனதுக்கப்புறம் திருப்பி போட வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. நல்லா வந்து கிறிஸ்பியாக மட்டும் வேக வச்சுடுங்க. நல்லா இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு மேலே நல்லா இப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து தோசை வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நமக்கு கிறிஸ்பியாக நல்லா தோசை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். தோசையை அப்படியே ரோல் பண்ணி எடுத்து சட்னி சாம்பாரோடு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுலேயே நம்ம வந்து நெய்யாவது பட்டராவது ஊற்றிட்டு லைட்டாக சுகர் தூவி இந்த தோசை எடுத்தோம் அப்படின்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உணலாம் சேனலை லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.